இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் ஆதரவு. தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையும் இணைவு. அனுரகுமார தரப்பு வன்முறைகளுக்கு திட்டமிடுவதாக சஜித் அணி குற்றச்சாட்டு. ஜெயவர்தனபுர சம்பவம் ஆதாரம் என கருத்து. தமிழர் தாயகத்தின் அரசியல் கையறு நிலைக்கு சுமந்திரனே காரணம். தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் விசனம். தென்னிலங்கையின் தமிழ் முகமைக்கு பொது வேட்பாளரால் அச்சம். அரியநேத்திரனின் யாழ் ஊடக மாநாட்டில் கருத்து. வரி விதிப்பை விமர்சித்த தமிழக வணிகரை பாஜக மிரட்டியதாக குற்றச்சாட்டு. பாஜகவின் ஆணவம் என ராகுல் காந்தி கண்டனம். ரஷ்யாவும் பிரித்தானியாவும் கடும் ராஜதந்திர முறுகல். மேற்குலகின் ரஷ்யா மீதான தாக்குதல் திட்டத்திற்கு புட்டின் எச்சரிக்கை. தொடரும் விரிவான செய்திகளின் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல்கள் செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர்களின் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேந்திரனுக்கு தற்பொழுது தமது ஆதரவு நிலைப்பாடுகளை வெளியிட்டு வரும் புலம்பெயர் நாடுகளின் அமைப்புகள் தமிழரசு கட்சியில் சுமந்திரன் மேற்கொள்கின்ற எதேச்சாதிகார நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அந்த வகையில் சுமந்திரனின் சஜித் ஆதரவு நிலைப்பாட்டை நிராகரித்துள்ள தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை அரியநேந்திரனுக்கு ஆதரவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேசிய அமைப்புகளால் லண்டனில் அரியநேந்திரனுக்கு ஆதரவளித்து ஊர்தி பயணம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையும் ஆதரவு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பதவியில் தமிழர் ஒருவர் அமரக்கூடிய ஜதார்த்தம் இல்லாமல் விட்டாலும் தமிழர் தாயக நிலைப்பாட்டிற்கான பொது வேட்பாளராக அரியநேந்திரன் தமிழ் பொதுக்கட்டமைப்பால் களமிறக்கப்பட்டிருந்தார். ஆரம்பத்தில் இந்த களமிறக்கம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு என்ற வகையில் சுமந்திரன் அணி தென்னிலங்கை வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பொது வேட்பாளருக்கு உள்ளூரிலும் புலம்பெயர் நாடுகளிலும் அதிகளவு ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரையில் பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ் உட்பட புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் தற்போது அரியநேந்திரனுக்கு ஆதரவளித்துள்ளன. பாரிஸில் தமிழ் மக்கள் ஒன்று கூடும் பகுதிகளில் உள்ள வணிக நிலையங்களிலும் பொது இடங்களிலும் தமிழ் அமைப்புகளின் சார்பான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுவரையில் வெளிவந்த அறிக்கைகளை பொறுத்தவரை கனேடிய தமிழர் தேசிய அவை தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையும் அரியநேந்திரனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த நகர்வானது தமிழரசு கட்சியில் தன்னுடைய பிடியினை நிலைநாட்ட தலைப்படும் சுமந்திரனுக்கு புதிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மறுதினம் தியாக தீபம் திலீபன் நோன்பிருந்த ஆரம்ப நாளில் பிரித்தானியாவில் எழுச்சி ஊர்தி பயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் இந்த பயணம் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு லண்டன் ஹரோ பகுதியில் முடிவடைய உள்ளது. இந்த பயணத்தின் நிறைவில் தமிழ் அமைப்புகளின் ஆதரவு அறிக்கையும் வெளியிடப்பட உள்ளது. இந்த ஊர்தி பயணத்தில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் திரட்சியாக பலத்தை நிரூபிக்குமாறு ஏற்பாட்டாளர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சுமந்திரன் மீதான விசனத்தை வலுப்படுத்தியுள்ள நிலையில் தமிழர் தாயகத்தின் முன்னேற்றம் குறித்த சிந்தனை கொண்ட தொழில் அதிபரும் ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவருமான கந்தையா பாஸ்கரனும் சுமந்திரனின் எதேச்சாதிகாரம் குறித்த விசனத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழர் தாயகம் தற்பொழுது அரசியல் கட்டமைப்பில்லாத கையறு நிலையில் இருப்பதற்கு சுமந்திரனை காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அவர் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் சுமந்திரன் காட்டிய எதிர்ப்பும் விமர்சனமும் மக்கள் அரியநேந்திரனை ஆதரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்.
தமிழருடைய பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆரம்பத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு மந்த நிலையில தான் இருந்தது. அவர்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மக்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அது என்னுடைய பார்வை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆட்சிகள் மாறலாம், ஆக்கள் மாறலாம், தமிழருக்கான எந்த விதமான அரசியல் தீர்வுகளும் மாற்றம் பெறாது. அது இந்த சிங்கள தேசத்திலிருந்து அதை எதிர்பார்க்கவும் முடியாது. அதே போன்றுதான் இந்த முறை தேர்தலும் இந்த முறை தேர்தல் சிங்கள தேசத்துக்கும் சிங்கள ஆட்சியாளருக்கும் ஒரு பலத்த சவாலை கொண்ட தேர்தலாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளேயே ஒரு 4 பிரிவாக பிளந்து நிற்பதன் காரணமாக அந்த வாக்குகள் சிதறடிக்கப்படுகின்ற நிலை இருந்தது. இங்கேதான் தமிழர்களுடைய வாக்குகள் சிங்கள தேசத்துக்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் நீங்கள் அவதானித்தீர்கள் எல்லாம் தெரியும், எங்களுடைய வாக்குகளை வைத்து தங்களுடைய ஆட்சியை எப்படி பிடிக்கலாம் என்பதிலே தான் மும்முரம் காட்டுவார்களே தவிர, எங்களுடைய வாக்குகளை பெற்று அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனமான ஒரு சமத்துவமான இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம் எந்த அரசியல் தலைவர்கள் நினைச்சது கிடையாது. சுமந்திரனை எதிர்க்கக்கூடிய மக்கள் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இது சுமந்திரன் தொடர்ந்திருக்கக்கூடிய பலத்த அடி. இன்னொரு சவால் இருக்கிறது இந்த கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு வடக்கிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் தோல்வி அடையமாக இருந்தால் சுமந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே இன்னும் ஆழமாக பதியும். அது தமிழர் தேசத்துக்கு ஒரு பாரிய சவாலாக அமைந்துவிடும். அந்த அடிப்படையிலே இன்று அந்த பொது வேட்பாளரை ஒரு கணிசமான வாக்குகளை பெற வைக்க வேண்டும் என்பதிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அல்லது இந்த ஒழுங்கமைச்சு இருக்கக்கூடிய இந்த குழுவை தாண்டி பொதுமக்கள் என்று அணிதிரள தொடங்கி இருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பொது வேட்பாளர்கள் கொண்டு வரும். இன்று இருக்கக்கூடிய நிலையிலே வடக்கு கிழக்கிலே வாக்களிக்க வேண்டும், தேசியம் சார்ந்து வாக்களிக்க வேண்டும், சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்திருப்பது ஒரு அதிசயமான ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. சையத் பிரேமதாசா சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட உத்தரவாதம் சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட உத்தரவாதமா அல்லது தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவாதமா என்பதை சுமந்திரன் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு வழங்கப்பட்ட உத்தரவுக்கு இவர் இசைந்து போவதற்கு யார் காரணம்? இவர் தனிப்பட்ட காரணமா? இவருக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்களா? இது சுமந்திரனுடைய வீட்டு பிரச்சனை இல்லையே. சுமந்திரனும் சைத்தும் சம்பந்தம் கலக்கிறதுக்கு இது என்னுடைய தேசியம் சார்ந்த பிரச்சனை, என்னுடைய இனம் சார்ந்த பிரச்சனை. இனம் சார்ந்த பிரச்சனையை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு ஜனாதிபதியோட போய் பேசுகின்ற பொழுது ஏராளமான அந்த கட்சி சார்ந்து மற்ற கட்சிகள் சார்ந்து ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த தீர்வு திட்டத்துக்கு நாங்கள் அமைவாக போகிறோம், அதனூடாக அந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறோம், அதை மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லி ஒரு விளக்கம் வேணும் அல்லவா? தனிப்பட்ட முறையில போய் அவர் ஒரு அக்ரிமெண்டை சஜித்தோடையும் ரணிலோட இன்னொரு அக்ரிமெண்டையும் சைன் பண்ணி போட்டு அவருக்கு கிடைக்கக்கூடியது பெறக்கூடியதை பெற்று போட்டு இங்க மக்களை நீங்கள் இவருக்கு வாக்களிங்கள், இவர் இப்படி சொல்லி இருக்கிறன்றதுக்கு மக்கள் அந்த அளவு முட்டாள்கள் இல்லையே. இங்கே ஏராளமான விஷயங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள் கைமீறி போய் ஒரு தனிநபர் இடத்திலே இந்த அதிகாரங்கள் போய் சிக்கி இன்றைக்கு எல்லாமே சின்னாபின்னமாக போகிறது. தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயத்தை எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கையாளக்கூடிய நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. இது சரியான தவறான அணுகுமுறை. தமிழ் மக்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து சர்வதேசத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் எமது பலத்தினை காண்பிக்க வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தாயகம் உட்பட புலம்பெயர் தேசத்திலும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் போலியான பரப்புரைகள் மற்றும் வதந்தி கருத்துக்கள் வெளிவரும் என்று குறிப்பிட்டுள்ள அரியநேத்திரன் மக்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் தரப்பினரால் தொழில்நுட்ப வளர்ச்சியினை பயன்படுத்தி போலியான தகவல்களை உண்மைத்தன்மை போல் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும். இப்பொழுது எவருமே 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது. தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தாங்களே முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நான் அவ்வாறல்ல. நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை.
இனத்தை முதன்மைப்படுத்தித்தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம். எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள். பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொது கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள். எவரும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த 5 நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம் அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம். அது என்னவென்றால், அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார் அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார் அல்லது அவர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும். அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போட்டு இப்பொழுது AI தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கதைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அளிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்திலே இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இலங்கையில் மீண்டும் வன்முறையும் மிலேச்சத்தனமும் பயங்கரவாதமும் தலைதூக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் உருவெடுக்கின்ற கொடிய பாசிசவாதத்திற்கும் வன்முறைக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என தெபரவேவில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் வன்முறையும் மிலேச்சத்தனமும் பயங்கரவாதமும் தலை தூக்கிக் கொண்டிருக்கிறது. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற வன்முறை காரணமாக பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கிறது. பல சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் கருத்து சுதந்திரமும் தாம் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கிறது. இங்கு உருவெடுக்கிற கொடிய பாசிசவாதத்திற்கும் வன்முறைக்கும் மிலேச்சத்தனத்திற்கும் மக்கள் ஆதரவு அளிக்கிறார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம். பொதுமக்களின் யுகத்திற்காக எந்த சந்தேகமும் இன்றி ஐக்கிய மக்கள் சக்திக்கு உந்து சக்தியை பெற்று தருமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போது நாட்டை தீமூட்டிய குழுவுக்கும் வங்குரோ தடையை செய்த குழுவுக்கும் பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். ரணிலும் அனுரவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேனிலவு கொண்டாட்டத்தை நிறுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை இடைநிறுத்துவதால் அனுரவும் ரணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையினாலேயே தற்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எதிராக ரணிலும் அனுரவும் தற்போது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொடர்ந்து அசௌகரியத்துடன் இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். வேளாண்மை விவசாயிகளையும் பால் பண்ணையாளர்களையும் பாதுகாப்பதற்கு இவர்கள் எதிராக இருக்கிறார்கள். எனவே இந்த ரணில் அனுர ஆகியோரின் தந்திர கூட்டை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுமக்களுடைய யுகத்திற்கு பலத்தை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கிறோம். இனமத குலபேதங்களை மறந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற அனைவரையும் ஒன்றிணையுமாறு கோருகின்றோம். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலினூடாக பொதுமக்களால் தெரிவு செய்யப்படும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் நிதியம் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை எதிர்காலத்திலும் அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாடல் துறையின் பணிப்பாளர் ஜூலி கோசோக் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து இலங்கையில் சர்வதேச நாணய நிதியம் நடைமுறைப்படுத்திய திட்டம் நாட்டில் பாரிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக நிதியத்தின் தகவல் தொடர்பாளர் துறையின் பணிப்பாளர் ஜோலி கோசாக் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது இலங்கை அடைந்துள்ள அபிவிருத்தி பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மக்களால் மேற்கொள்ளப்படும் தீர்மானத்தை சர்வதேச நாணய நிதியம் மதிக்கும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இலங்கைக்கான நிதியத்தின் கடனுதவி தொடர்பான 3வது மீளாய்வை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நியமிக்கப்படும் அரசாங்கத்துடன் சர்வதேச நாணய நிதியம் ஜூலி கோசாக் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை மாற்றியமைக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறி வரும் நிலையில் அந்த திட்டம் சீர்குலைந்தால் இலங்கை மீண்டும் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரசடி சில்வா தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் கைவிடப்பட்டால் நாடு பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் கலாநிதி கர்சடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் காரணமாகவே தற்பொழுது நாடு இவ்வாறு முன்னேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமானால் அதை செய்யக்கூடிய சிறந்த குழு இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் அமைக்கப்படுகின்ற இடைக்கால அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகள் அங்கம் வகிப்பார்கள் என அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய வசந்த சமரசிங்க தமது கட்சியின் அரசாங்கத்தில் நிச்சயம் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்தார். இலங்கையில் பரந்த அரசியல் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அமைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும் என அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பௌத்த அரசாங்கத்தை அமைக்க திட்டமிடவில்லை என்றும் மாறாக புதிய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அமைக்கப்படும் முதலாவது இடைக்கால அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற மன்றில் உள்ள 222 உறுப்பினர்களில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறந்த தலைவர்கள் இருப்பதாகவும் அவர்களில் தெரிவு செய்யப்படும் தரப்பினர் இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் எனவும் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமைக்கப்படும் அமைச்சரவையில் தமது கட்சித் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் இதனைத் தொடர்ந்து 7 அல்லது 8 உறுப்பினர்கள் வரையில் அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவைக்கு 25 உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எனவும் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசியல்வாதிகளை உள்ளடக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைக்கப்படும் எனவும் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய விருப்பங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றாத தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் தமிழர்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டுமானால் எங்களுடைய கைகளுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். உண்மையான பொருளாதார சுபீட்சம் வடக்கு கிழக்குக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய கைகளிலே எமக்கான அதிகாரம் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மையப்படுத்திய நிர்வாக அலகிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை நேரடியாக கொண்டு வருகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இல்லை. எங்களிடம் அந்த அதிகாரம் எப்பொழுது எங்களுடைய கைகளிலே எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான பொருளாதார அபிவிருத்தியை கூட நாங்கள் அடைய முடியுமே தவிர வெறுமனே நாங்கள் இந்த தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றி 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 எந்த பிரயோசனமும் அபிவிருத்தி ரீதியாக கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் இந்த தடவை எங்களுக்கு எது வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். நாங்கள் மாறி மாறி தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லுகின்ற விடயங்களில் எதற்கு போடலாம் என்று நாங்கள் யோசித்து போடுகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுக்கு ஏற்புடையனவாக இல்லை. அவர்கள் தீர்வு திட்டம் தொடர்பிலே 13க்கும் குறைவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலே எதையும் பேச தயாராக இல்லை. இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்கு விரும்பிய எதையுமே சொல்லாத தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்குகளை அளித்துக் கொண்டிருக்காமல் இந்த தடவை நாங்கள் விரும்புகின்ற விடயம் எது, தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் எது என்பதை நாங்கள் தென்னிலங்கைக்கும் சரி உலகத்திற்கும் சரி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாங்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு வாக்களிக்க வேண்டியதன் ஊடாக நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தேர்தலிலே ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறும் தரப்பினருக்கு தகுந்த பதிலடியை கொடுக்கும் வகையில் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நமக்காக நாம் பரப்புரை கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை பருத்தித்துறை சுப்பர்மடம் பொது மண்டபத்தில் இடம்பெற்றது. சுப்பர்மடம் கடற்றொழிலாளர்களுடன் கலந்து கொண்டு ஜனாதிபதி பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
ஏன் நாம் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கேள்வியை தம்மை தாமே கேட்க வேண்டும் என்று கூறி வைக்கின்றேன். புலிகள் முன்னர் பகிஷ்கரித்தார்கள், ஆகவே நாமும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அன்றைய சூழலையும் இன்றைய சூழலையும் அன்றைய காலகட்டத்தையும் இன்றைய காலகட்டத்தையும் மறந்து பேசுகின்றார்கள். அன்று புலிகளுக்கு பலம் இருந்தது. அன்று மலையக மக்களுக்கு அவர்களின் அரசியல் போராட்டங்களின் போது தொழிற்சங்க பலம் இருந்தது. இன்று இவர்களுக்கு என்ன பலம் இருக்கின்றது? இவர்கள் பகிஷ்கரித்தால் அது யாருக்கு நன்மை? எவருக்கும் இல்லை. யாருக்கு பாதிப்பு? எவருக்கும் பாதிப்பில்லை. சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தொடங்கிய இந்த பகிஷ்கரிப்பாளர்கள் இப்பொழுது தமிழ் வேட்பாளரையும் பகிஷ்கரியுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் திரு அரியநேத்திரன் அவர்கள் சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளார் என்ற அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டுள்ளார்கள். அவர்கள் விழுந்தும் மீசையில மண்புறையில் என்ற முறையில் எப்படியாவது பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றார். தமிழ் வேட்பாளர் வந்திருக்கின்றார், பிற எண்ணத்துக்கு பகிஷ்கரிக்கிறீர்கள்? தமிழ் வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அளிக்கலாமே என்று கேட்டால் இல்லை நாங்கள் முந்தி பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க, அதிலிருந்து மாறினால் பிறகு நாங்கள் விழுந்தவர்களாகி முடிவோம் என்று பயப்படுகின்றார்கள். திரு அரியநேத்திரன் அவர்கள் தனது கட்சியுடன் முரண்பட்டு பொது வேட்பாளராக நிற்கின்றார். அவர் தமது வருங்கால அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்தே பொது வேட்பாளராக நிற்கின்றார். இந்த தேர்தலில் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த நன்மையும் கிடையாது. அவர் தேர்தலில் வெல்லப்போவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒருவரை இழிவாக பேசி சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு என்று கூறி இந்த பகிஷ்கரிப்பாளர்கள் தங்களை தமிழ் மக்கள் மனதில் தாழ்த்தியே வருகின்றார். அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று காலையிலேயே நேரத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வந்த பரப்புரை நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். செல்வராசா கஜேந்திரன் கிளிநொச்சியில் இன்று முன்னெடுத்த பரப்புரை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐபிசி தமிழுக்கு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் எதிர்வரும் 18ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அணியினர் தொடர்ச்சியாக பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் பரப்புரை நடவடிக்கையின் போது காவல்துறையினர் தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் நேற்றைய தினம் முன்னெடுத்த பரப்புரை நடவடிக்கையின் போதும் காவல்துறையினருடன் முரண்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுத்த பரப்புரை நடவடிக்கையின் போதும் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தொண்ட பிரசுரங்களை விநியோகிப்பது சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்து செல்வராசா கஜேந்திரன் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் பரப்புரை நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நமது செய்திப்பிரிவிற்கு தெரிவித்துள்ளார். அதே நேரம் மருதங்கேணியில் முன்னெடுக்கப்பட்ட பரப்புரை நடவடிக்கை தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றில் எதிர்வரும் 18ஆம் தேதி முன்னிலையாகுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கட்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஆதரவாளர்கள் பயணித்த பேருந்தொன்று தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இந்த தாக்குதலில் பலத்த காயங்களுக்குள்ளான 4 புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் பரப்புரை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்று இன்று மொனராகலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்கள் மீண்டும் வீடு திரும்பும் போது இனம் தெரியாத நபர்களால் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பயணித்த பேருந்தின் மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 4 காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்களை தேடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தனிப்பட்ட வருமான வரி கட்டமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த மாற்றமானது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. புதிய கட்டமைப்பின் கீழ் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுவோருக்கு விதிக்கப்படும் வரியானது 14% குறைவடையும் என்பதுடன் 2 லட்சம் பெறுவோரிடமிருந்து அறவிடப்படும் வரியும் 20% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுவோர் 25% வரியை செலுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு மேலும் கூறியுள்ளது. இலங்கையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வாகன இறக்குமதிகள் மீதான தடை மற்றும் கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள அதே நேரம் ரூபாயின் பெறுமதியும் வலுவடைந்துள்ளதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையானது 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் பின்னர் நீக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் அதேவேளை தேவைகளை பூர்த்தி செய்யும் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீட்சி செயல்முறைக்கு அமைய நிதியமைச்சின் பரிந்துரைகளுடன் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு கட்டங்களாக நீக்கப்பட உள்ளன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன விலகியுள்ளார். இதேவேளை திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா நீதி சேவை ஆணைக்குழுவினால் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு இடையிலான திட்டம் தொடர்பில் கௌசல்யா நவரத்ன வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட தவறிவிட்டதாக அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு கண்டறிந்துள்ளது. இதனையடுத்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்னவை விலகுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவி இருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன விலகியுள்ளார். இதேவேளை திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் கணேசராஜா நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜனாபயாஸ் ரசாக் மாவட்ட நீதிபதியாகவும் ஜீவராணி கருப்பையா பிரதம நீதவான் நீதிமன்ற நீதவானாகவும் இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக ஜனாபயாஸ் ரசாக்கும் பிரதம நீதவான் நீதிமன்ற நீதவானாக ஜீவராணி கருப்பையாவும் இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த மாணிக்க வாசகர் கணேசராஜா உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நேற்றைய தினம் நீதி சேவை ஆணைக்குழுவினால் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த நியமனம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்களும் எனும் தொனிப்பொருளில் விற்பனை மற்றும் கண்காட்சி நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்ட பதிலர் சங்க அதிபர் சு முரளிதரன் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 1 கிலோ 460 கிராம் நிறையுடைய தங்கத்தூள் தொகையுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட தங்கத்தூள் தொகையின் மொத்த பெறுமதி 2,50,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் ஆதரவு. தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளையும் இணைவு. அனுரகுமார் தரப்பு வன்முறைகளுக்கு திட்டமிடுவதாக சஜித் அணி குற்றச்சாட்டு. ஜெயவர்தனபுர சம்பவம் ஆதாரம் என கருத்து. தமிழர் தாயகத்தின் அரசியல் கையறு நிலைக்கு சுமந்திரனே காரணம். தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் விசனம். தென்னிலங்கையின் தமிழ் முகமைக்கு பொது வேட்பாளரால் அச்சம். அரியநேத்திரனின் யாழ் ஊடக மாநாட்டில் கருத்து.
வரி விதிப்பை விமர்சித்த தமிழக வணிகரை பாஜக மிரட்டியதாக குற்றச்சாட்டு. பாஜகவின் ஆணவம் என ராகுல் காந்தி கண்டனம். ரஷ்யாவும் பிரித்தானியாவும் கடும் ராஜதந்திர முறுகல். மேற்குலகின் ரஷ்யா மீதான தாக்குதல் திட்டத்திற்கு புட்டின் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.